இல்ல half an hourக்கு முன்னாடியே வந்து நீ பொட்டி வச்சு மாலை போடுவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செத்து போனவங்களுக்கு தானே அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ நான் செத்து போகணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படின்னா உனக்கும் அந்த பால்காரனுக்கும் ஏங்க இப்படி பேசுறீங்க? அப்ப அந்த பால்காரனையும் பிடிக்கலையா? அப்ப உனக்கு அஜித் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இரு ஃபோன் பண்றேன். என்னங்க நீங்க? என்னங்கற? அஜித் கூட உன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லையா? அப்ப நான் என்ன தாண்டி பண்றது? இது என்ன புதுசா இப்ப பாப்பா? முடி ஸ்டாண்டர்ட் இல்லையா? நான் என்ன பண்றது? சரி சரி சரி. ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னோட புருஷன் அஜித் மாதிரி தாங்க தெரிவாங்க. அப்படியே சொல்றேன். ஐ லைக் இட் ஐ லவ் யூ செல்லம். மேனேஜ் பண்றதையும் மேனேஜ் பண்றவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உனக்காக நெக்லஸ் கொண்டு வந்திருக்கேன். கொண்டு போய் பீரோல வை. ஐயோ, நீங்க லஞ்சம் வாங்குனீங்களா? லஞ்சம் இல்லடி, அன்பளிப்பு, gift. ரெண்டும் ஒண்ணுதாங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது. உங்க அப்பனை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு எனக்கு தெரியாதா? எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுதா பேசுறீங்களா உங்க நீங்க? அப்பனுக்கு தான் உங்க அப்பாவோட மாப்பிளை பத்தி தெரியாதுடி, பைத்தியக்கார பண்ண. கொஞ்சம் ஓவரா போயிட்டோம். மாமா, முதல் நாள் டியூட்டியை முடிச்சிட்டு வரேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணாத. லஞ்சம் ஏன் வாங்குன? இது லஞ்சம்னு சொல்றது தப்பு மாமா. நான் டியூட்டில சேர்றதுக்கு லஞ்சம் கொடுத்தேன். இப்ப அத கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத போய் தப்புங்கறீங்களா மாமா? சேர்றதுக்கு கொடுத்தியா? எஸ். இல்லனா இந்த குள்ளனுக்கு போலீஸ் வேலை எவன் கொடுப்பான்? அன்பளிப்பு கொடுத்து தான் வாங்குனேன். என்னவோ விசாரணைக்கு இது மாதிரி பாக்குறீங்க? சீரியஸா சொல்றேன் மாமா, நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. எனக்கு மரியாதை வேணும். ஏதோ கேட்டுட்டேன், அதுக்காக போலீஸ் மரியாதையை கொடுக்கிறது. லஞ்சம் வாங்கியதற்காக தன் மருமகன் என்றும் பாராமல் தகுந்த சாட்சியங்களை நிரூபித்து அவரை சஸ்பெண்ட் செய்த ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. மறுபடியும் வடிவேலுவை பணிக்கு அழைக்கும் அதிகாரத்தையும் ஹெட் கான்ஸ்டபிள் ராமச்சந்திரனுக்கே இந்த நீதிமன்றம் வழங்குகிறது. ஏதோ தண்டனை சரி, அதுக்காக பக்கத்து வீட்டு படவே இல்லாம துவைக்கிறது. ஏதோ பெண் கைது படம் போல இருக்கு.